ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி கருவேப்பிலை போட்டு ஒரு தொகையல். இது என்னோடய வீட்டுக்கு சாப்பிட்டவங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு, ரொம்ப நல்லா இருக்குது, எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய்லாம் செலவாகும். இந்த கருவேப்பிலை சட்னி தொகையில் 10 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்ல இது. இப்போது எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் ஒரு 2 ரூபா பெருங்காய கட்டி கிடைக்குல்ல, அது போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு போரும். இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மொத்தமே இந்த 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன்ல, அவ்வளோதான். இது எண்ணெயும் செலவில்லை. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, தலைமுடி வளர்கிறதுக்கு. அயர்ன் நிறையா இருக்குது அதில். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த கருவேப்பிலையில் இருக்குது. ஸோ அதனால் இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு தடவை செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ நல்லா டைட்டாக இருக்கிற கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கிறது கூட இல்லை, வெளியில் வச்சாலே சாப்பிட்லாம். அப்படி வேணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி பண்ணி நடுவில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல ஒரு. இப்போ பெருங்காயம் வறுத்து எடுத்தாச்சு. இதுலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தனித்தனியாக பிச்சு போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்த உடனே இதையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதில் பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது ரொம்ப பெரிய மிளகாய், காரம் இருக்காது, அதனால் கொஞ்சம் 5 எடுத்திருக்கேன். அதை இப்படி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். மிளகாயும் நல்லா வதங்கணும். எங்கேயுமே நீங்கள் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், அந்த மிளகாயில் எண்ணெய் போய் ஒட்டி இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? மற்ற எல்லாமே நம்ம ட்ரையாக வறுக்க போகிறோம். அதனால் இந்த 2 ஸ்பூன் எண்ணெயே இதுக்கு எல்லாத்துக்கும் போடும். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறி வதங்கினப்புறம் இதை நம்ம இந்த புளி போட்டு இது போட்டிருக்கோம் இல்லையா, பெருங்காயம், அதோடு சேர்த்து இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ புதினா கொத்தமல்லி இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இந்த அளவு வதங்கிடுச்சு. இதை தூக்கி இதோடையே போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2ஐயும் போட்டிருக்கேன். இது 2ஐயும் வறுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ட்ரையாகவே நல்லா சிகப்பாக, அதாவது தீஞ்சு போயிடாமல் வறுக்கணும். அதுதான் மெயின். தீஞ்சு போயிடாமல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி கைவிடாமல் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சு போயிடுத்துன்னா தீஞ்ச வாசனை வர ஆரம்பிச்சிடும், அதனால் தீயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்து வந்திருக்கு பாருங்கள். இப்படி இவ்வளோ வறுத்தா போதும். இதை எடுத்து வச்சிடலாம். வீட்டில் நிறையா கருவேப்பிலை செடி இருக்குது. அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறித்து நல்ல வெயிலில் ஒரு 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன். அதுவே கொஞ்சம் பொறுப்பொருன்னு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன்.
கொஞ்சம் ஹீட் பண்ணால் கையை முருகலாகவே வரும். இங்கே பாருங்கள், இப்படி முறிஞ்சாலே முறிஞ்சு விழும். நொறுங்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நொறுங்கினா போதும். சலன்னு சத்தம் கேட்குதா? இந்த அளவுக்கு இது வறுத்தா போகிறோம். இதை அப்படியே ஆற விட்டுட்டு இதோட உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சட்னி அரைக்கணும். இது ஆறட்டும், சட்னி அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே ஒட்டுக்க போட்டுடலாம். வறுத்தது எல்லாம் ஒட்டுக்க போட்டுட்டு அப்படியே அந்த ஹீட்லேயே கொஞ்சம் புரியட்டும். இதில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கல் உப்பு கொஞ்சம் போடுறேன். உப்பில்லா பண்டம் குப்பையிலங்கிற மாதிரி இப்போது உப்பு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போகிறோம். உப்பு போட்டு இது நல்லா ஆறின அப்புறம் நம்ம வந்து தொகையெல்லாம் அரைக்க வேண்டியதான். இப்போ ஆறி தொகையெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை சட்னிக்கு உண்டானதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நான் சின்ன ஜாரில் அரைக்கிறதுனால 2 ட்ரிப்பாக போட்டு அரைக்கிறேன். இது அரைச்சதை ஈரமே இல்லாத பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே கைப்படாமல் அப்படியே கொட்டி வச்சிடலாம். கைப்பட்டாலும் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போது இன்னொரு பேட்சை கொஞ்சம் இன்னும் குறைன்னு இது பாருங்கள், இது நல்லா நைஸாக இருக்கா? இது கொஞ்சம் பருப்பு தெரியுது. அதனால் இதையும் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். செகண்ட் டைமும் அரைச்சிட்டேன். இது நல்லா ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல அரைச்சதும் இப்போ அரைச்சதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி ஈரமே இல்லாத ஒரு பாத்திரத்தில் மூடி போட்டு மூடுற மாதிரி நல்லா டைட்டாக, இது நல்லா டைட்டாக மூடும் இது. அதனால் இதை மூடி இந்த பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். இதே பாத்திரத்துலேயே வைக்கலாம், ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு வேறு எதுக்காக பாத்திரம் தேவைப்படும். இது வந்து நமக்கு நல்லா டைட்டாக மூடி இருக்கிற ஒரு ஜாடிங்கிறதுனால இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே மூடி வைக்க போகிறேன். இது வந்து 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து உள்ள கரண்டி போடும்போது மட்டும் கரண்டி ஈரம் இல்லாமல் போடுங்க. ஈரக்கரண்டி போட்டுட்டு ஈரம் இல்லாத கரண்டி ஸ்பூனில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனை வெளியில் எடுத்துருங்க. ஊறுகாய் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதையும் பார்க்கணும். வேணுங்கிறத வந்து ஸ்பூனில் ஈரம் இல்லாத ஸ்பூனில் எடுத்துட்டு திருப்பி ஸ்பூனை உள்ளே வச்சு மூடாமல் வெளியில் வச்சு ஸ்பூனை வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது அப்படியே நம்ம மாதக்கணக்கில் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு வச்சுக்கணுன்னா இது தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணால் போகிறோம். பொடி பண்ணால் இது சாதத்தோடு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு நம்ம எப்படி இட்லி தூள் போட்டு சாப்பிட்றோமோ அது மாதிரி இந்த தூளை போட்டு எண்ணெய் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். எண்ணெயோ நெய்யோ அவங்கவுங்க சௌகரியம் அதை போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு பொடி வச்சு அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது இப்படியே வந்து இன்ஸ்டண்ட்டாக இது வந்து ப்ரெட்டு ஜாம் தடவை மாதிரி தடவி சாப்பிட்லாம். சப்பாத்தி ரோல் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே யூஸ் ஆன ஒரு அருமையான சட்னி. இதை நான் சொன்ன மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மேலான கருத்தை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு
எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா.